விஜய் பற்றிய பேச்சு. த்ரிஷா வெளியிட்ட பதிவு. இந்த நடிகைக்குத்தான் பதிலடியா? பற்றி எரியும் புதிய சர்ச்சை. நடிகை த்ரிஷா சமூக வலைதளத்துல பகிரக்கூடிய ஒவ்வொரு பதிவும் இப்போ தனி விவாதமாயிட்டு வருது. குறிப்பா கடந்த சில காலமாவே அவங்கள சுத்தி விஜய் தொடர்பான பல்வேறு வதந்திகள், விமர்சனங்கள் அப்புறம் கருத்துக்கள் பரவிட்டு வரக்கூடிய நிலையில த்ரிஷா யாரோட பெயரையும் குறிப்பிடாம வெளியிடக்கூடிய பதிவுகள் எல்லாமே யாருக்கான பதிலடி அப்படின்னு கேள்வி எழுந்துட்டு வருது. அந்த வகையில இப்போ த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்ட 2 இன்ஸ்டா ஸ்டோரி பதிவுகள் இணையத்துல புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதுல நான் வேண்டிய வாழ்க்கைய வாழ்றேன் அப்படின்னு முதல் பதிவுல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல நாம வேண்டிக்கிட்ட வாழ்க்கையே இன்னைக்கு நம்மள வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைவா இருக்கிறது ஒரு பாக்கியம் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பதிவு இருக்குது. அதுக்கு அடுத்ததா த்ரிஷா பகிர்ந்த 2வது பதிவு தான் நெட்டிசங்களோட கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு. அதுல டிராமா அட் திஸ் ஏஜ் இஸ் எம்பாரசிங், கோ மேக் சம் மணி அண்ட் ஃபைண்ட் பீஸ் அப்படிங்கிற வாசகம் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது இந்த வயசுல டிராமா பண்றது சங்கடமா இருக்குது, போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு மன அமைதியை தேடுங்க அப்படிங்கிற அந்த பதிவுக்கு அர்த்தம் இருக்குது. இந்த 2 பதிவுகளையும் அடுத்தடுத்து த்ரிஷா வெளியிட்டிருக்கிறதால இது யாருக்கான மறைமுக பதில் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் சில நெட்டிசன்கள் இந்த பதிவு நடிகை குட்டி பத்மினிக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு வராங்க. அதாவது சமீபத்துல த்ரிஷா அப்புறம் விஜய் பத்தி குட்டி பத்மினி ஒரு பேட்டியில பேசியிருந்தாங்க. அதுல அவங்க பேசுறப்போ த்ரிஷா நல்ல பொண்ணு, அவங்கள பத்தி தேவையில்லாம பேசாதீங்க, விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவும் பிரிஞ்சதுக்கு காரணம் கூட த்ரிஷா தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் இடையில ஈர்ப்பு இருக்குதோ இல்லையோ அப்படின்னு தெரியாது. ஆனா ஆரம்பத்துல கில்லி சமயத்துல 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல புரிதல், மனப்பூர்வமான ஒரு காதல் இருந்துச்சு. அந்த சமயத்துல எஸ்.வி. சந்திரசேகருக்கு இது பிடிக்கல. அவருதான் அப்ப சங்கீதாவ விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கு பின்னாடி விஜயோட வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. த்ரிஷாவோட வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி தான் 2 பேரும் கோட் சமயத்துல தான் சந்திச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விஜய், சங்கீதா பிரிஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கிறப்போ இதுல த்ரிஷாவ தொடர்பு படுத்தி சொல்றது என்ன நியாயம்? ஒருவேளை அவங்க 2 பேரும் நல்ல நட்பு மட்டுமே இருக்கலாம். அத கூட இவங்க தவறா பேசுறது தப்பு அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ இணையத்துல வைரலானதும் குட்டி பத்மினிய பலரும் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. இவங்க த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல த்ரிஷாவை கேவலப்படுத்துறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. காரணம் கில்லி படம் வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது சங்கீதா விஜயோட கல்யாணம் 1999வது வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல நடந்துச்சு. ஆனா விஜய் த்ரிஷா 2 பேரும் இணைஞ்சு நடிச்ச கில்லி படம் 2004ல தான் வெளியாச்சு. இது தெரியாம இவங்க இப்படி கதை விட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் கொஞ்ச நாட்களுக்கு பின்னாடி த்ரிஷா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறதால இது குட்டி பத்மினிக்கு வெளியிட்ட பதிவா இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனா இத பத்தி த்ரிஷா அந்த பதிவுல குட்டி பத்மினி பெயரை குறிப்பிடல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதனால இந்த பதிலடி யாருக்கா இருக்கும் அப்படிங்கிற நெட்டிசன்கள் குழப்பத்துல கமெண்ட்டுகளை கொட்டிக்கிட்டு இருக்காங்க.